பண்ற நீ? பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? ஆமாண்டா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன இந்த மாதிரி பைத்தியமாக்குறது யாருடா? யாரு? நீதானே? நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி இப்ப வந்து புடவை நீட்டுறா. உன்கிட்ட நான் புடவை கேட்டனா? கேட்டனா? சொல்லு. ஏய், யார் நீ? எனக்கு புடவை வாங்கி கொடுக்கறது நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கிய மேல? சொல்றா. இங்க பார், என் வெற்றி என்ன சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டேன். அதுக்காக உடனே பல்ல இழிச்சிட்டு உன் கூட வாழ வந்துருவேன் நினைச்சியா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? வீரா, இப்ப என்ன நடந்துச்சு நீ இவ்ளோ கோவப்படுற? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? ஆமா ஆமா, ஐயா எந்த தப்புமே பண்ணல. வாழ்க்கையில எல்லாமே சரியா பண்ற உத்தம புருஷன்ல நீ. ஏய், என் அக்கா வாழ்ற வயசுல செத்து போனாடா. ஆனா நான் வாழ்ற வயசுல வாழ வெட்டியா இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கலெக்டராவே இருந்தாலும் இவ புருஷன் கூட சேர்ந்து வாழல. தனியாதான் இருக்கேன். இந்த சமுதாயம் எத்தனை முறையில என்ன தப்பா பாத்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகியும் புருஷன் இல்லாம தனியா வாழ்றதோட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. அது செத்து போறதை விட மோசம். வாழும் போதே நரகத்துல வாழ்றதுக்கு சமம் அது. ஆனா அப்பவும் அவ பத்தினியா உத்தமையா வாழணும்னு தான் இந்த உலகம் எதிர்பார்க்கும். சும்மா ஒரு உதவிக்கு ஒருத்தங்கிட்ட பேசினா கூட அதுக்கு கண்ணு காது வச்சு இந்த உலகம் எவ்வளவு கேவலமா பேசணும் தெரியுமா? அதெல்லாம் எந்த ஆம்பளையாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அக்கா எப்ப செத்தாலும் அவ கூடவே சேர்ந்து நானுமே செத்துட்டேன். என்னோட உணர்வுகளை நீ கொன்னுட்ட. மனுஷன் சாகிறத விட கொடுமை மனுஷங்களோட உணர்வுகளும் செத்து போறதுதான். நீ என் எமோஷன்ஸ் மொத்தத்தையும் கொன்னுட்ட. என் பேரை கூட சொல்லாத. உனக்கு அந்த தகுதியே இல்ல. நான் உன்னை ஆரம்பத்துல எவ்வளவு வெறுத்த ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆனா அந்த வெறுப்பை எல்லாம் தாண்டி நான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணடா. ரவுடி, எவ்வளவு நேரமா வெளியே சுத்திட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. இந்தா, எனக்கு இந்த ஹோம்வொர்க் புரியவே இல்ல. கொஞ்சம் சொல்லி தரியா? இல்லம்மா. அம்மாவா? அம்மாவா? நீ உன் சித்திகிட்ட கேட்டுக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிறது தவிர உனக்கு வேற என்ன வேலை? கனி, பாரு வீரா, ரவுடி ஏதோ டிஸ்டர்பன்ஸ்லயே சுத்திட்டு இருக்கான். என்ன குட்டி தங்கன்னு கூப்பிடுவான், இப்போ அம்மாவா. என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறான். எனக்கு ஹோம்வொர்க் கூட சொல்லி தர மாட்டேங்கிறான். என்னாச்சு உனக்கு? நீ எதை திட்டினியா? நீ உட்காரு, நான் சொல்லி கொடுக்கறேன். புக்கு கொடு. நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நைட் எங்க போன? சார், நீங்க இந்த வீட்டுல தான் தங்கி இருக்கீங்க, எங்க பொறுப்புல இருக்கீங்க. நீங்க எங்க போறீங்க வரீங்கன்றது எனக்கு தெரியணும், புரியுதா? இல்ல, கொஞ்சம் வெளியில. வெளியிலனா உனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா? சரி வா, வந்து சாப்பிடு. நைட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு போற? நான் பாத்துட்டு தான் இருந்தேன். நீங்க போய் வேலை பாருங்க மேடம். மர நில்லு. இப்ப என்ன எதிர்பார்க்கற? நான் ஒன்னும் எதிர்பார்க்கல மேடம். நில்லு. அவாய்ட் பண்றேன்னு நல்லா தெரியுது. ஆமா, நேத்து நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்தது. எனக்குள்ள நிறைய காயம் இருக்குல்ல. கோபத்துல வர வார்த்தை நெருப்பாதான் இருக்கும்.
சாரி. நான் அந்த அளவுக்கு ரூடா பேசியிருக்க கூடாது. மேடம், நீங்க பேசுனதுல தப்பெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க என்னால் நிறைய இழந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். இழப்பு உங்களோடது மட்டும் இல்லை, அதை விட 100 மடங்கு எனக்கும் இழப்பு அதிகம். நான் என்னமோ ஜெயிலுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன லவ் பண்ண அளவுக்கு தானே மேடம் நானும் உங்களை லவ் பண்ணேன். உங்களுக்கு இருக்கிற கற்பனை எல்லாம் எனக்கு இருக்காதா என்ன? என் மொத்த வாழ்க்கையே நீங்க தானே மேடம். உள்ளுக்குள்ள இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் ஏன் வாழணும்னு தோணுது. ஏய் பேசாம செத்துடலாமான்னு கூட இருக்கு. மரா ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோ, பொல்லுகள் எல்லாம் பேந்துரும். என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, நான் சாரி சொல்லிட்டேன். நீயும் இதோட விட்டுரு. சும்மா பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி சுத்தி சுத்தி இதையே பேசிட்டு இருக்காத. கனியை நீ தானே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். கிளம்ப போ. என்ன பாக்குற? என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காமிக்கிறியா? குழந்தை ரொம்ப ஃபீல் பண்றா. கிளம்பு.